ஓம் நற்பவி. வணக்கம். அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்டரின் குருவருள் கூட்டுக. அன்புள்ள உள்ளங்களே, அருள் செய்தி ஒன்று உங்களுக்காக. ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு அவன் சடலத்தை மயானத்திற்கு எடுத்துச் சென்று முதலில் ஹரிச்சந்திரன் ஆலயத்தின் முன் வைத்து ஹரிச்சந்திரன் சிலைக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்த பிறகு ஹரிச்சந்திரனிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் சடலத்தை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்கிறோம். எனவே மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் ஹரிச்சந்திரனின் பாதத்தை தொட்ட பிறகுதான் அடுத்த நிலையை அடையும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஹரிச்சந்திரன் ஆலயங்கள் ஒவ்வொரு மயானத்திலும் இருக்க வேண்டியது கட்டாயமாகும். ஆனால் கால வெள்ளத்தால் பெரும்பாலான மயானங்களில் ஹரிச்சந்திரன் ஆலயங்கள் இல்லாமல் மயானத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு கல்லை ஹரிச்சந்திரனாக பாவித்து அந்த கல்லிற்கு பூஜை செய்து சடங்கு நடத்தும் வழக்கம் பெரும்பாலான மயானத்தில் காணப்பட்டு வருகிறது. இத்தகைய அவலநிலையை போக்கவும் சத்திய தர்மத்தின் உயர்வுகளை இவ்வுலகிற்கு நிலையாக போதிக்கவும் எண்ணி நாங்கள் மயானந்தோறும் ஹரிச்சந்திரன் ஆலயம் அமைத்து ஹரிச்சந்திரன் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யும் சீரிய பணியை என் குருநாதர் ஸ்ரீ காகபுஜண்டரின் அருளானைப்படி செய்து வருகிறோம். பூமியில் மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், மறைகிறான். மனிதன் பூமிக்கு வரும்போது கொண்டு வருவது ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் மறையும் போது புகழையோ அல்லது அவப்புகழையோ விட்டு செல்கிறான். மனிதன் வாழ்ந்த காலத்தில் புண்ணியத்தையோ அல்லது பாவத்தையோ சேர்த்து வைத்து விட்டு செல்கிறான். மனிதன் தன் வாழ்க்கைக்கு பிறகு, அதாவது மரணத்திற்கு பிறகு அடுத்த நிலை என்ன என்பதை எண்ணி பார்ப்பதில்லை. பூமியில் பிறந்து மரணம் அடைந்த நம் முன்னோர்களான தந்தை, தாய், பாட்டன், பாட்டி போன்றவர்கள் மரணத்திற்கு பின் ஒருவேளை பிதிர்லோகத்தையோ அல்லது நரகலோகத்திலோ வசித்துக் கொண்டிருக்கலாம். மேல்நிலையாகிய சொர்க்கம் அல்லது உயர்ந்த மறுபிறப்பை எதிர்பார்த்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். நம் முன்னோர்களின் ஆன்மா உயர்நிலை அடைய நாம் புண்ணியம் செய்ய வேண்டியது மிக முக்கிய கடமையாகும். அதுவும் அவர்களின் திருப்பெயரால் சங்கல்பம் செய்து நிரந்தரமான புண்ணியத்தை செய்வது மிக முக்கியமாகும். முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தில் பங்கு பெற்று நாம் சுகம் அனுபவிக்கின்றோம். அப்படி சுகம் அனுபவிக்கும் நாம் நம் முன்னோர்கள் முக்தியடைய அவர்கள் பெயரால் தர்மங்கள் செய்ய வேண்டியது தலையாய கடமையாகும். எனவே இறந்துவிட்ட உங்கள் முன்னோர்களின் பெயரால் சங்கல்பம் செய்து ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் அமைத்தால் சத்திய தர்மத்தின் ஒப்பற்ற தலைவனாகிய ஹரிச்சந்திரனின் அருளாசியினால் முன்னோர்கள் மோட்சமடைவார்கள் என்னும் ரகசியம் ஸ்ரீ காகபுஜண்டரின் தர்மசாஸ்திர நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களின் முன்னோர்களுக்கு நீங்கள் புண்ணியம் செய்வதற்கு ஏதுவாக எங்கள் ஸ்ரீ காகபுஜண்டர் அறக்கட்டளை மூலமாக கிராமங்கள் தோறும் மயானங்களில் ஹரிச்சந்திரன் ஆலயம் அமைக்கும் திருப்பணியை நாங்கள் செய்து வருகின்றோம். இதுவரை காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள 51 கிராமங்களில் ஹரிச்சந்திரன் ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். 1008 ஹரிச்சந்திரன் ஆலயங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம். 1008 ஒருவராக உங்கள் முன்னோர்களின் திருப்பெயரால் ஹரிச்சந்திரன் ஆலயத்தை உபயம் செய்ய விரும்பினால் அதற்கான நன்கொடையை எங்களுக்கு அனுப்புங்கள். நன்கொடையின் தற்கால மதிப்பீட்டு தொகை ரூ. 40,000, அதாவது 900 அமெரிக்க டாலர்கள். நன்கொடைகளை அனுப்புபவர்கள் இந்திய நாட்டிற்குள் வசிப்பவராக இருந்தால் ஐசிஐசிஐ பேங்க் காஞ்சிபுரம் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 606601112672 ஸ்ரீ காகபுஜண்டர் சேரிட்டபிள் பவுண்டேஷன் காஞ்சிபுரம் என்கிற முகவரிக்கு இன்டர்நெட்
பேங்கிங் மூலம் அனுப்பலாம். நன்கொடைகளை அனுப்புபவர்கள் வெளிநாட்டில் வசிப்போராக இருந்தால் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர் மூலம் அனுப்ப வேண்டும். ரிசீவர்ஸ் நேம் பாஸ்கர மகரிஷி என்று, ரிசீவர்ஸ் அட்ரஸ் 77 அறிஞர் அண்ணா ஸ்ட்ரீட், ஸ்ரீ கச்சபேஸ்வர நகர், காஞ்சிபுரம் 1 என்கின்ற முகவரிக்கு போன் நம்பர் 9443228017 என்கின்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். உங்கள் முன்னோர்களின் பெயரால் ஹரிச்சந்திர புண்ணியம் செய்து அவர்களுக்கும் உயர்வளித்து உங்களின் வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றி வைக்கிறோம். சிந்திப்பீர், செயல்படுவீர், வளமாக வாழ்வீர். அருளாசிகள். அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி, நிறுவனர் ஸ்ரீ காகபுஜண்ட அறக்கட்டளை, காஞ்சிபுரம். ஓம் நற்பவி, ஓம் நற்பவி, ஓம் நற்பவி.